வெல்கம் வியூவர்ஸ். தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆகஸ்ட் 4, 1987 சுதுமலை கோவில்ல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் முன்னாடி இந்தியா மேல எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஒளிவு மறைவில்லாத தன்மையை நான் முழுமையா நம்பி எங்களுடைய ஆயுதங்களை இந்திய ராணுவம் மற்றும் இலங்கை ராணுவத்திடம் ஒப்படைப்பதன் மூலம் இனி எங்களுடைய தமிழ் ஈழ மக்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு எல்லாத்தையுமே இந்திய ராணுவமே ஏற்றுக்கொள்கிறது. ஒவ்வொரு தமிழனுடைய பாதுகாப்புமே இனி இந்தியாவுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு அவர் நம்பி அந்த வரலாற்று சிறப்புமிக்க உரையை பேசி முடிச்சு 2 மாதங்கள் கூட ஆகல. ஈழ தமிழர்களை காப்பாற்ற போவதா சொல்லி இலங்கைக்கு வந்த இந்திய அமைதி படைகள் கண்கள்ளப்பட்ட எல்லா தமிழர்களையும் சுட்டு கொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்திய அமைதிப்படை மற்றும் விடுதலை புலிகளுக்கு இடையில போர் ஆரம்பமாகுது. அதுல பலியாடுகளா ஆக்கப்பட்டது என்னமோ தமிழ் ஈழ மக்கள் தான். முக்கியமா தமிழ் ஈழ பெண்கள், பெண் குழந்தைகளுக்கு நடக்கப்பட்ட வன்கொடுமை தான். போன வீடியோல சொல்லியிருப்பேன், இதற்கு இந்திய அரசாங்கத்துடைய பதில் என்ன, இந்தியாவுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா, இந்திய மேலதிகாரிகளுடைய பதில் என்ன, இந்திய மேலதிகாரிகள் இதையெல்லாம் கண்டுக்கலையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்படின்னு. அதே போல போன வீடியோல இந்தியா மேல நிறைய பேர் கோவத்துல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய கோவம் நியாயமானதுதான். ஒவ்வொரு தமிழனுக்குமே வர வேண்டிய கோவம் தான் அது. அதே நேரத்துல கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டிய பல விஷயங்களும் அதுல அடங்கி இருக்கு. எதனால தமிழ் ஈழ பெண்கள் குறிவைத்து வன்கொடுமை செய்யப்பட்டாங்க? அங்க வந்தது எல்லாமே ராணுவ வீரர்கள் தானா? உண்மையாவே இந்தியாவுடைய ராணுவ வீரர்கள் தானா அப்படிங்கிற உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள், மேலும் அப்ப நடந்த இன்னொரு சம்பவத்தோட இந்த கேள்விகளுக்கான பதிலை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீடைலா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. உங்களுடைய கோவத்துக்கு என்னுடைய பதில் என்ன அப்படிங்கறதும், மேலும் இதற்கு பின்னாடி வர சில எபிசோட்ஸை பார்த்துட்டு அதற்கு பிறகு நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிற யூடியூப்ல போட முடியாத இமேஜஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயத்தை உங்களால முழுமையாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். காலமா போர்ல தோற்கடிக்கப்படுற எதிரியுடைய உடைமைகளை சீரழிப்பது அப்படிங்கிறது ஒரு வெற்றியின் சின்னமா கொண்டாடப்படுற மரபு இப்ப வரைக்குமே பின்பற்றி வரப்படுது. அதுவும் முக்கியமா தோல்வியடைந்த இடத்துல இருக்கிற பெண்களை மானபங்கப்படுத்தி அதுல ஒரு சந்தோஷம் காண்பது அப்படிங்கிறது பல வருடங்களா தொடர் கதையா தான் இருக்கு. ஆனா இந்தியா போன்ற அஹிம்சை நாடு, ஒரு புனித தேசம் அப்படின்னு கருதப்படுற நாடு, தன்கிட்ட அடைக்கலம் தேடி வந்த மக்களையே இப்படி பாலியல் கொடுமைகளை செஞ்சது, அதற்கு இந்திய அரசாங்கம் கைகட்டி வேடிக்கை பார்த்தது அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஈழத்துல இப்படி இந்திய அமைதி படைகளுடைய பாலியல் கொடுமைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் அதிகமா வர்றப்ப அதற்கு இந்திய மேலதிகாரிகளுடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, போர் அப்படின்னு ஒண்ணு வந்தா இது தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். எல்லா யுத்தங்களின் போதுமே சாதாரணமா நடைபெறுகின்ற சம்பவம் தான் இது. போர்க்களத்துல படையினருக்கு ஏற்படக்கூடிய களைப்பு, மன உளைச்சல் மாதிரியான உளவியல் ரீதியான பிரச்சனை காரணமா இது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு ராணுவ படை அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னு எல்லாமே சொல்லப்படுறது எல்லாமே ரொம்பவே மிகைப்படுத்தி சொல்றாங்க. நேற்று அப்படிதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துல நாங்க விசாரணை செஞ்சு பார்க்கும் பொழுதுதான் அது வெறும் மானபங்கப்படுத்துதல் மட்டும் தானே தவிர பாலியல் வன்கொடுமை நடக்கவில்லை அப்படின்னு ரொம்பவே சாதாரணமா சொல்லியிருக்காரு. இன்னொரு அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதோ இந்த சம்பவத்தை நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நேற்று எங்களுடைய அதிகாரிகள் ஒரு ஜீப்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி வந்த 2 பெண்கள்ல ஒரு பெண் ஒரு கையை தூக்கி காமிக்கிறப்ப இன்னொரு பெண் தன்னுடைய பாவாடைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற கண்ணை எடுத்து எங்களுடைய ராணுவ படையினரை சுட்டு கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நாங்க பெண்களையும் சோதனை செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்படுது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய
அமைதிப்படை செஞ்ச பாலியல் வன்கொடுமை பற்றி. 38 வயதுள்ள ஒரு பெண்மணி பின்னாட்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1987 நவம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு காலையில ஒரு 8 மணி இருக்கும். அப்ப 3 இந்திய ராணுவ வீரர்கள் எங்களுடைய வீட்டுக்குள்ள செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. என்னோட அம்மா அப்ப சமையல் அறைக்குள்ள சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னுடைய 12 வயது மகளை பிடிச்சு ஒரு ரூம் குள்ள தள்ளுனாங்க. நான் அப்போ என்னுடைய மகளை இழுத்து பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்ப வீட்டுக்கு பக்கத்துல அங்கேயும் இங்கேயும் நின்றுட்டு இருந்த நிறைய ராணுவ வீரர்கள் அங்க வந்தாங்க. அப்போ இந்த 3 ராணுவ வீரர்களுமே ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் செக்கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செக்கிங் முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆனா அப்படி அவங்க போனதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது, என்னுடைய தங்க சங்கிலி காணாம போயிருக்கு, அதை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு அதே 3 ராணுவ வீரர்கள் எங்களுடைய வீட்டை பார்த்து மறுபடியும் நடந்து வந்தாங்க. ஆனா இந்த முறை முன்னாடி இருக்கிற ரோடு வழியா வராம பக்கத்தில் இருக்கிற வீட்டுடைய சுவர் மேல ஏறி குதிச்சு வந்தாங்க. அப்படி வந்த உடனே அவங்க வச்சிருந்த துப்பாக்கியை காமிச்சு எங்களை மிரட்டி என்னுடைய அம்மாவை தனி அறைக்குள்ள வச்சுட்டு என்ன இன்னொரு அறைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அங்க துப்பாக்கி முனையில வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவிற்கு என்ன சித்திரவதைகள் பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. ஆனா நான் கத்தவே இல்லை. ஏன் அப்படின்னா நான் சத்தம் போட்டு அதனால என்னுடைய அம்மாவை சூட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நான் அப்ப முழுமையா கத்தாம இருந்தேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையிலேயே ஊரை காலி பண்ணிட்டு கொழும்பிற்கு வந்த அவங்க அதற்கு பிறகு அவங்க வெளிநாடு போயிடுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான சம்பவங்கள் அங்க நடந்திருக்கு. இங்க ஒன்ன மட்டும் நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். இதுல ஏதோ ஒரு அரசு தலைமை அல்லது சில அரசு அதிகாரிகள் பல ராணுவ வீரர்கள் செய்த தவறால ஒட்டுமொத்த இந்தியாவுமே தவறு அப்படிங்கிறது பொருள் கிடையாது. ஆனா அப்போதைய காலகட்டத்திலும் சரி இப்போதைய காலகட்டத்திலும் சரி அரசு தான், அதாவது கவர்மெண்ட் தான் இந்தியா அப்படிங்கிறதுடைய பொருள். அரசு கவர்மெண்ட் எந்த ஒரு முடிவு எடுக்கப்படுகிறதோ அதுதான் இந்தியாவுடைய முடிவா கருதப்படுது. அதுல மக்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலுமே சரி. அதனால இங்க இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க போன வீடியோவை பார்த்தவங்க இந்தியாவை வெறுப்பதற்கோ கேடு செய்கிறது அப்படின்னு நினைக்கிறதுக்கோ இடம் கிடையாது. இதை நான் சொல்லல, தலைவர் பிரபாகரன் அவர்கள் 1990ல ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா என்னுடைய ஒரு கண் அப்படின்னா தமிழ் என்னுடைய இன்னொரு கண். சில கேவலமான அதிகாரிகள் காரணமா ஒட்டுமொத்த இந்தியாவையுமே நம்ம குறை சொல்ல முடியாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த மாதிரியான அட்டூழியத்திற்கு என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த போர் ஆரம்பிச்ச உடனே தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அவசரமா ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காரு. அதுல எம்ஜிஆர் அவர்களுக்கு எழுதியிருந்த கடிதத்துல சமாதானம் செய்ய அமைதியை நிலைநாட்ட வந்த இந்திய அமைதிப்படை இந்திய விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் அப்படிங்கிற போர்வையில பல அப்பாவி தமிழ் ஈழ மக்களை கொன்று குவிச்சிட்டு இருக்கு. இந்தியாவுடைய இந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியப்படுத்தி தமிழ் மக்கள் தாமாக முன் வந்து தமிழ் இனத்துடைய அழிப்பை தட்டி கேட்க உதவி செய்யுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதே ராஜீவ்காந்தி அவர்களுக்கு எழுதியிருந்த கடிதத்துல இந்திய படைகள் விடுதலை புலிகளுக்கு எதிராக செய்யற தாக்குதல்ல பல அப்பாவி மக்கள் தான் சாகுறாங்க, உடனடியா இந்த போரை நிறுத்துங்க, புலிகள் விரும்பாத இந்த போரை, புலிகள் மீது திணிக்கப்பட்ட இந்த போரை வேற வழி இல்லாம தான் இந்திய படைகள் மீது நாங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்கோம், போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதிலிருந்தே இந்திய படைகளை இந்தியாவை எதிர்ப்பதை பிரபாகரன் அவர்கள் விரும்பல அப்படின்னு தெரியுது. அதே போல அப்படி ஆரம்பித்த இந்த போர்ல விடுதலை புலிகளுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு போரெல்லாம் இது அமையல. ஏன் அப்படின்னா ஏற்கனவே பல முக்கிய தளபதிகளான கிட்டு, புலேந்திரன், குமரப்பா, திலீபன் அப்படிங்கிற பல முக்கிய தளபதிகளை இழந்துதான் இந்த போர்ல எதிர்கொள்ள வேண்டி இருந்துச்சு. போன வீடியோக்களே நான் சொல்லியிருப்பேன், இவங்க எல்லாருமே இறந்ததுக்கு காரணம் தான், அதற்கு இந்தியாவுடைய செய்கை தான் போர் உருவாக காரணமா இருந்துச்சு அப்படின்னு. தினமுமே பல இழப்புகளை விடுதலை புலிகள் சந்திச்சாலுமே பல முக்கிய வீரர்கள் தளபதிகள் கொல்லப்பட்டாலுமே காயப்பட்டாலுமே என்னானாலும் சரி நம்மளுடைய ஆயுதங்களை இந்திய படைகிட்ட ஒப்படைச்சு சரணடைவதை விட சண்டை போட்டு செத்து போறதே மேல் அப்படின்னு எல்லாருமே வெறியோட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இந்திய அமைதிப்படை விடுதலை புலிகள் மீதான போர்ல ஏற்பட்ட தோல்வியை, அதாவது முதல்ல அக்டோபர் 11, 1987 இரவு 1 மணி அளவுல பிரபாகரன் அவர்களை பிடிக்க சென்ற ஹெலிகாப்டர்ஸ், மேலும் அதுல போன 30 இந்திய பாரா கமாண்டோ வீரர்கள் புலிகளால சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தாங்க. அந்த ஆபரேஷன் ஃபெயில் ஆனது இப்ப வரைக்குமே இந்தியாவில் இருக்க அந்த ஆபரேஷன்ல ஈடுபட்ட உயர் அதிகாரிகள் ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்ற அளவுக்கு இந்தியா தன்னுடைய வாழ்நாள்ல தன்னுடைய எதிர்காலத்துல இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சிட கூடாது, இத வரலாற்றிலிருந்தே மறைக்கணும் அப்படிங்கிற அளவிற்கு நினைக்க வச்சாங்க விடுதலை புலிகள்.
இந்திரா காந்தி அவர்கள் தான் விடுதலை புலிகள் மட்டும் இல்லாம அந்த மாதிரி இலங்கையில் இருந்த பல தமிழ் போராட்ட இயக்கங்களையுமே வளர்த்து விட்டவங்க. அவங்க தான் அவங்களை இந்தியாவுக்கு வர வச்சு எல்லாத்துக்குமே ராணுவ பயிற்சி ஆயுத பயிற்சி கொடுத்தவங்க. எதனால இந்திரா காந்தி அவர்களுடைய வியூகம் வேற மாதிரி இருந்துச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தா போர் அப்படின்னு வந்தா நார்த் இந்தியால தான் மற்ற நாடுகளின் மூலியமா ஆபத்து ஏற்படுற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா சவுத் இந்தியாவிற்கு, அதாவது தென் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரியான இடங்களுக்கு சுற்றியுமே பல கிலோமீட்டர் அளவிற்கு கடல் இருப்பதால மற்ற எதிரி நாடுகள் நேரடியா அவங்களுடைய ராணுவ வீரர்களை அங்க கொண்டு வர முடியாது. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் இலங்கை. சோ அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற நாடுகள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பின்னாட்கள்ல போர் அப்படின்னு ஏதாவது வந்தா இந்தியாவை ஈஸியா மிரட்ட அவங்க கிட்ட இருக்கிற ஒரே வழி இலங்கையில அவங்களுடைய போர் தளவாடங்களை, அதாவது மிலிட்டரி பேஸ அமைக்கிறது மட்டும்தான். அதனாலதான் இந்த மாதிரி நாடுகள் இலங்கைக்கு போட்டி போட்டுட்டு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா இதை முறியடிக்க இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த வியூகம் தான் தமிழ் இயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்றது. தமிழ் ஈழம் அப்படிங்கிற ஒரு தனி நாடு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதன் மூலியமா இந்தியாவிற்கும் ஒரு நன்மை, அதே மாதிரி தமிழ் ஈழ மக்களுக்கும் அவங்க கேட்ட மாதிரி ஒரு தனி நாடும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இலங்கையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்தா பிரபாகரன் அவர்கள் மற்றும் மற்ற போராளி இயக்கங்கள் சேர்ந்து இலங்கையை பார்த்துக்கும், வேற நாடுகள் இலங்கையை நெருங்க விடாது அப்படின்னு ஒரு வியூகம் அமைச்சாங்க. இதுல ஈழ தமிழ் மக்கள் மற்றும் இந்தியா அப்படின்னு எல்லாத்துக்குமே நன்மைகள் இருக்கு. ஆனா இலங்கையை தவிர எப்படி ஈஸ்ட் பாகிஸ்தான பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு தனி நாடு வாங்கி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி அதுலயும் இந்தியாவுக்கு பல நன்மைகள் இருந்துச்சு. அட் த சேம் டைம் பங்களாதேஷ் மக்களுக்கும் நன்மைகள் இருந்துச்சு. ஆனா 1974 அமெரிக்காவிற்கு எதிராக நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணது, 1971 பங்களாதேஷ் உருவாக்குனது, இப்படி இந்திரா காந்தி அவர்கள் அதிரடியான முடிவுகள் எடுத்து இதை பிளான் பண்ணிட்டு இருந்தப்பதான் 1984 சுட்டு கொல்லப்படுறாங்க. இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி பல உலக அரசியல்கள் இருக்கு. இப்படியே விட்டா இந்தியா வல்லரசு ஆயிருமோ அப்படிங்கிற பயத்துல உலக நாடுகளுடைய சதி அப்படின்னு இது பேசப்பட்டுச்சு. இதற்கான தனி வீடியோ கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல வரும். ஆனா இந்திரா காந்தி அவர்களுக்கு பின்னாடி இந்தியாவுடைய பிரதமரா பொறுப்பேற்ற அவங்களுடைய பையன் ராஜீவ் காந்தி அவர்களுடைய வியூகம் வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பேசப்படுது. இதுல ஒரு விஷயத்தை நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. முன்னாள் சிபிஐ ஆபீசர் திரு ரகுத்தமன் அவர்கள் இதற்கு சரியான ஒரு பதில சொல்லியிருப்பாரு. இலங்கையில தமிழீழ பெண்களை கற்பழிச்சு கொலை பண்ணது ஒன்னும் ராஜீவ் காந்தி கிடையாது. அவர் ஒன்னும் அங்க நேரடியா போய் அதை பண்ணல. ஆனா அந்த இந்தியா இலங்கை ஒப்பந்தத்துடைய அந்த பாலிசுடைய ஹெட் யாரு? ராஜீவ் காந்தி அவர்கள் தான். அப்போ இதுடைய முழுக்க முழுக்க பாதிப்புமே ராஜீவ் காந்தி அவர்கள் மேலதான், அவர் மேலதான் கரை பூசப்பட்டுச்சு. ஆனா காரணமே இந்திய அமைதிப்படையில் இருந்த சில அதிகாரிகள், முக்கியமா இந்திய அரசியல்ல உயர் மட்டத்தில் இருந்த பல அதிகாரிகளுடைய தலையீடு மற்றும் தமிழர்கள் மீதான தனிப்பட்ட கோபம், அது மட்டும் இல்லாம இந்திய உளவுத்துறையில் இருந்த சில உளவுத்துறை மேலதிகாரிகளுடைய ஈகோ தான் பல சூழ்ச்சிகளுக்கு காரணம். அந்த சூழ்ச்சியில சிக்கினது தமிழ் ஈழ மக்கள் மட்டும் கிடையாது, ராஜீவ் காந்தி அவர்களும் தான் அப்படின்னு பல பேரால நம்பப்படுது. இந்திய உளவுத்துறையில் இருந்த சில அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டுதலால தான் இப்படி நடந்திருக்கு. பிரபாகரன் அவர்களால் அனுப்பப்பட்ட கடிதம் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு போய் சேர்ந்துதா அப்படிங்கறதே ஒரு சந்தேகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ராஜீவ் காந்தி அவர்களும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையில சரியான ஒரு முடிவு எடுக்காம போனதுமே அவர் மேல ஒரு பெரிய கரும்புலியா இருந்துச்சு. மேலோட்டமா பார்க்கும் பொழுது இது எல்லாத்துக்குமே காரணம் ராஜீவ் காந்தி அவர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே, ஆனா உள்ள டீப்பா போய் பார்த்தோம் அப்படின்னா பல அரசியல் வலைப்பின்னல்கள், பல அரசியல் சூழ்ச்சிகள், பல இந்திய அதிகாரிகளுடைய தமிழை வெறுக்கின்ற அதிகாரிகளுடைய செயல்கள் இதுல அடங்கியிருக்கு அப்படின்னு தெரியும். இந்திய அமைதிப்படை அப்படின்னு ஒண்ணு இலங்கைக்கு அனுப்பப்பட்டதே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் தான் அப்படின்னு பேசப்படுது. அதுவும் அந்த அமைதிப்படை தமிழ்நாடு ரெஜிமெண்ட் வீரர்கள் இல்லாம, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள் அதிகமா வட இந்திய வீரர்கள், முக்கியமா சீக்கிய வீரர்கள், சிங்குகள், அவங்கள தான் இந்தியா அதிகப்படியா இலங்கைக்கு அனுப்பி வச்சாங்க. அப்படி அனுப்பப்பட்ட சிக் ரெஜிமெண்ட் சீக்கிய வீரர்கள் ஈழ தமிழ் பெண்களை கரெக்டா பழிவாங்க ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய கோவத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் ரேப், ஷூட் பண்ணி கொல்றது, பாலியல் வன்கொடுமை பண்றது அப்படின்னு எல்லாமே. என்ன பழி வாங்குறாங்களா? எதற்காக பஞ்சாப் ராணுவ வீரர்கள் தமிழர்களை பழி வாங்கணும்? எதற்காக தமிழர்களை அப்படி வெறுத்தாங்க? எதற்காக பழி வாங்கினாங்க? அப்படி தமிழ் மக்கள், தமிழ் ஈழ மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? மேலும் இந்திய அமைதிப்படையில் இருந்த தமிழக ராணுவ வீரர்கள் என்ன பண்ணாங்க?
அவங்களும் இதே மாதிரி தான் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்குமான விடை என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய அடுத்த எபிசோட்ல ரொம்பவே டீட்டெயிலா பார்க்கலாம். எங்கேயோ எப்படியோ எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ஒரு இனத்தையே எப்படி பாதிச்சது, எப்படி அழிச்சது அப்படிங்கிறதுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். இந்த வீடியோவுடைய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். நன்றி, பாய்.